கிளிநொச்சி மாவட்டத்தில் 21,000 குடும்பங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட 7,500 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மாவட்டத்தில் நிலவுகின்ற வறட்சி காரணமாக 21,000க்கும் மேற்பட்டதான குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றதான 62 கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோக செயற்திட்டம் நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் இந்த மக்களுக்கான வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள் என்று தெரிவு செய்யப்பட்ட 7,500 குடும்பங்களுக்கு வறட்சி நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருடைய அனுசரணையுடன் வழங்குவதற்கான ஒழுங்குகள் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதில் உலக உணவு திட்டத்தின் ஊடாக இந்த 7,500 குடும்பங்களுக்குமான உணவுப் பொருட்களை ஒரு மாதத்துக்கான உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் அடுத்து வருகின்ற மாதத்தில் அவர்களுக்கான உணவுக்கான வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கி அதற்கூட அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கும் வறட்சி நிவாரணம் வழங்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மாவட்டத்தில் நிலவி வருகின்றதான இந்த வறட்சியின் போது இந்த மக்களுக்கான வறட்சி நிவாரணமாக உணவுப் பொருட்கள் மற்றும் நீர் போன்றவற்றை வழங்குவதான செயற்பாட்டிலே சக்தி டிவி மற்றும் சக்தி FM நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். மீடியாவாக இருந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு முன் வந்தது பாராட்டுக்குரிய விடயமாக நான் கருதுகிறேன்.